மியான்மரின் ஜனநாயக போராட்டவாதியும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவருமான ஆங் சான் சூ கி சிறையில் இருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஜூந்தா ராணுவ அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வெப்பமான வானிலை காரணமாக ஆங் சான் சூ கி மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை உதவி தேவைப்படுபவர்கள், குறிப்பாக வயதான கைதிகளை வெப்ப தாக்குதலிலிருந்து பாதுகாக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் ஜாவ் மின் துன் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ராணுவ புரட்சி வாயிலாக வீழ்த்தப்பட்ட சூ கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படும் சூ கியின் நிலை குறித்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் அவரது மகன் கிம் ஹாரிஸ் கவலை தெரிவித்திருந்தார். சிறைக்கு வெளியே அவரை நீண்ட காலமாக யாரும் பார்க்கவில்லை என்பதையும் ஹாரிஸ் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் சூ கியையும் மியான்மர் முன்னாள் அதிபர் யூ வின் மீண்டையும் வீட்டு காவலுக்கு மாற்றியுள்ள ஜூந்தாவின் முடிவை அந்நாட்டு அரசியல் ஆய்வாளர்களும் பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர். 1989ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை சிறையில்தான் சூ கி கழித்து வருகிறார். ஆக கடைசியாக தேச துரோகம் மற்றும் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் அவருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.